ஜெயா டீம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கம்மம்மா சமையல இன்னைக்கு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வாழைக்காய் வச்சு எங்கள் அம்மா வறுவல் பண்ணுவாங்க. அதே மெத்தடில் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பொருள் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் மட்டும் போடுவோம். இதில் மிளகாத்தூள்லாம் எதுவுமே போட மாட்டோம். வெறும் மிளகு, கருமிளகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிளகு போட்டு அப்படியே டாஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரச சாதத்துக்கும் இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட்டான ஒரு பொரியல் இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வெண்டைக்காய் வறுவல் தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த வெண்டைக்காய் வறுவல் தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெண்டைக்காய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைமண்ட் ஷேப் கட்டிங் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில் ரொம்ப பிடிச்சா இருந்ததுன்னா வதங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சுருங்கிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த கடுகு தாளிப்பு போட்டு இந்த வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இதில் பூண்டு, வெங்காயம், தக்காளி எதுவுமே நம்ம போடல. ஏன் கேட்டோன்னா அந்த வெண்டைக்காய் வேக அந்த லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூளை போட்டு பரட்டி சாப்பிட்னா ரொம்ப சூப்பராகும். இதில் மல்லித்தூள் எதுக்காக போடணும்னா அந்த வாசத்துக்காக போடுறோம். இதான் விஷயம், சரிங்களா? இப்போ என்ன சூடாகுது. இப்போ இந்த இடத்துல கடுகு கொஞ்சமாக தாளிப்பை போடுறேன். இப்போ இந்த கடுகு போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுவோம். சும்மா 2 கருவேப்பிலை போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் இருக்குல்ல, இந்த வெண்டைக்காய் போட்ட பிறகு நம்மகிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு. இந்த மல்லித்தூளும் மிளகுத்தூளும் இப்போ போடாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை பேனில் நல்லா டாஸ் பண்ணுறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெய் அதிகமாக தேவையில்லை. இந்த வெண்டைக்காய் விடிய விட்டு நீங்கள் அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மூடி போட்டு குக் பண்ணலாம். அப்படி ஆகும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். நான் ஓப்பன் மெத்தட்லேயே குக் பண்ண போகிறேன். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா ட்ரையாக கிடைக்கும். அந்த பிசு தன்மை போன பிறகு அதுக்கப்புறம் மல்லித்தூள் போடுறோம். அதுக்கு பிறகு பெப்பத்தூள் போட்டால் ரெடி. இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஒரு 10 நிமிஷத்துல இந்த ரெசிபி முடிச்சிடலாம். கட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் குக் பண்ணுற மெத்தட் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். இப்போ வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த மல்லித்தூளை போடலாம். இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். அந்த பிசு தன்மை போன பிறகு அந்த மல்லித்தூள் போகணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ வெண்டைக்காய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு பிசு தன்மை போகும். ஏன்னா அந்த பேனில் அப்படியே விட்டு நீங்கள் ஓப்பன் குக்கிங் மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தன்மை போயிடும். இதே மூடி போட்டு பண்ணால் வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாகவும். அந்த மூடி போட்டு குக் பண்ணுறது பக்கம்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணலாம், சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள் போடுறேன். இப்போயே வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் 60% வந்தாச்சு. இந்த இடத்துல அந்த மல்லித்தூளை போட்டு திருப்பி பேனில் டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மல்லித்தூள் போட்ட பிறகு சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி. ஏன்னா இந்த மல்லித்தூள் போட்ட பிறகு நெடி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இப்படி போட்டு டாஸ் பண்ணுறேன். இது மாதிரி டாஸ் பண்ணி வர டைமில் கடைசி ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் போடுறேன். திருப்பி இன்னும் கொஞ்சம் உப்பு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட எடுத்து சர்வ் பண்ணால் ரெடி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இது முழுமையாக வெண்டைக்காய் வேக வைக்காதீங்க. ஒரு வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்லாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அந்த மசாலா குக் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பக்குவோம் அந்தளவுக்கு குக் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லை, இந்த வெண்டைக்காய் ஒரு 80% அளவுக்கு வெந்தால் மட்டுமே போதும். இப்போ நல்லா வெந்திருக்கு. வெந்ததை இந்த பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது சூடு ஆறின பிறகு நீங்கள் ஒரு சாலடும் சாப்பிட்லாம். இது
நல்ல ஹெல்த்தியான ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெண்டைக்காய் வச்சு வறுவல் நீங்கள் குழம்புத்தூளை போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல குழம்புத்தூள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் மல்லி, அதுக்கப்புறம் மிளகு. உங்கள் வீட்டில் கோல்டு எதனா பிடிச்சின்னா அந்த டைமில் வாழைக்காய் வச்சு பண்ணி பாருங்கள். அப்படின்னா இந்த வெண்டைக்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த ரெசிபி. ஸோ இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட பார்க்குறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.